ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மீன் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீன் பொடி மாஸுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு முட்டை, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, பாதி பச்சை மிளகாய், 2 பூண்டு பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுடுங்க, 2 மீன் துண்டு முள்ளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மீன் பொடி மாஸுக்கு நீங்கள் மீனை அவிச்சு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மீன் குழம்பு வச்சிங்கன்னா அதையும் உதிர்த்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டையை உதிர்த்து விடணும். இது போல் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். முட்டை இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததும் மீன் துண்டுங்களை சேர்த்துக்கலாம். மீன் துண்டு உடையாமல் பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட மீன் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் பொடி மாஸ் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட 1.5 வயசு குழந்தைக்கு இதோட சாதத்தை சேர்த்து கலந்து ஊட்டி விடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.